குருப்யோ நமஹ. இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் குழந்தை வரமருளும் அருள்மிகு பாகம் பெரியாள் சமேத சங்கர ராமேஸ்வரர் திருத்தலத்தின் சிறப்பு பற்றிதான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். வரலாற்று சிறப்பும் தொழில் வளமும் மிக்க துறைமுக நகரம்தான் தூத்துக்குடி. இந்த நகரத்தின் மையப்பகுதியிலே 5 நிலை ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறது அருள்மிகு பாகம் பெரியாள் சமேத சங்கராமேஸ்வரர் திருத்தலம். இக்கோயில் அமைந்ததன் பின்னலையில் ஒரு புராண சம்பவம் உள்ளது. திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் தனது மகளான தெய்வ யானையை முருகனுக்கு மணம் செய்து வைக்க நினைத்தார் இந்திரன். அந்த திருமணத்தை திருப்பரங்குன்றத்தில் நடத்தி வைக்க விரும்பிய ஈசன் அங்கு செல்லும் வழியில் இக்கோயில் அமைந்துள்ள பகுதியில் இருந்த பசுஞ்சோலையில் தங்கியிருந்தார். அப்போது அன்னை உமாதேவி அவரை வணங்கி திருமந்திரத்தை உபதேசிக்கும்படி வேண்டினாள். மந்திரம் ஓத கடல் அலையின் பேரெரிச்சலும் பனை மரங்களின் சலசலப்பும் குயவன் மண்பாண்டம் தட்டும் ஓசையும் இடையூறாக இருந்ததால் ஈசன் அவற்றை நிறுத்தி அம்பிகைக்கு திருமந்திரத்தை உபதேசித்தார். அன்று முதல் திருமந்திர நகர் என்று அழைக்கப்பட்ட இவ்வூரில் காசியப முனிவர் சிவலிங்கத்தை நிறுவி அனைவரும் வழிபடச் செய்தார். பிற்காலத்தில் இந்த ஊர் தூத்துக்குடி என அழைக்கப்பட்டது. இத்தலத்து இறைவன் சங்கர ராமேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் விளங்குகிறார். திருமந்திர நகருக்கு அண்மையில் உள்ள கயத்தாரை தலைநகராக கொண்டு சங்கர ராமபாண்டியன் என்ற சிற்றரசன் ஆட்சி செய்து வந்தான். சிறந்த சிவபக்தனான அவனுக்கு எல்லா பேறுகள் வாய்த்தாலும் குழந்தை பேறு மட்டும் கூடி வரவில்லை. அதனால் தன் மனைவியுடன் காசி சென்று புனித கங்கையில் நீராடி மகிழ்வு வேண்டி மகேசனை வணங்கினான். அப்போது இறைவனின் அருள் வார்த்தைகள் அசரீரியாக ஒலித்தன. அதன்படி திருமந்திர நகரில் காசியப முனிவரால் ஸ்தாபிதம் செய்து பூஜிக்கப்பட்ட சிவலிங்க பெருமானுக்கு கோயில் எழுப்பினார் அரசன். கருணை கடலான பரமனின் அருளால் அரசி கருவுற்றார். ஆண் மக ஒன்றை பெற்றெடுத்தாள். சங்கர ராமபாண்டியன் அரணுக்கு கோயில் அமைத்து வழிபட்டதால் அன்று முதல் இத்தலத்து இறைவனை சங்கர ராமேஸ்வரர் என்று பக்தர்கள் அழைத்து வழிபடத் தொடங்கினர். பிள்ளைப்பேறு வேண்டி வழிபடுவோருக்கு குழந்தை வரும் அருளும் பெரும் வரப்பிரசாதிதான் இந்த சங்கர ராமேஸ்வரர். அவருக்கு முன்பாக தென்பகுதியில் அனுக்ஞை விநாயகரும் வடபகுதியில் முருகரும் விட்டிருக்கின்றார்கள். தெற்கு நோக்கிய சன்னதியில் அழகிய மலர்ச்செண்டை ஏந்தி நின்ற கோலத்தில் பாகம் பெரியாள் அன்னை தரிசனம் தருகிறார். அடுத்த பதிவிலே இன்னொரு திருத்தலத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.